ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளுடைய தனிப்பட்ட உதவியாளர், துணை பதிவாளர்களுக்கு தனிப்பட்ட எழுத்தர், பொதுச் செயலாளர் பதவிகளை நிரப்புவதற்கான விண்ணப்ப படிவங்கள் வந்து வரவேற்கப்படுது. அது தொடர்பான அறிவிப்பு வந்து தற்போது கொடுத்துருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கிளர்க், இதுதான் வந்து இந்த வேலையின் பெயர். மொத்தம் வந்து 47 காலி பணியிடங்கள் வந்து நிரப்புகிறாங்க. இதற்கு அப்ளை பண்ணுவதற்கு கடைசி நாள் 5/5/2025. பர்சனல் அசிஸ்டன்ட் ஜட்ஜுக்கு வந்து 28 காலி பணியிடங்களை நிரப்புகிறாங்க. ப்ரைவேட் செக்ரட்டரி ரிஜிஸ்டருக்கு ஒரு காலி பணியிடங்களை நிரப்புகிறாங்க. பர்சனல் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் 14 காலி பணியிடங்களை நிரப்புகிறாங்க. கிளர்க் ரிஜிஸ்டர் 4 காலி பணியிடங்களை நிரப்புகிறாங்க. இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தா, எல்லா பணிகளுக்கும் வந்து எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அதிகபட்ச வயது வந்து 37 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான சம்பளம் என்னன்னு பார்த்தா, பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 56,100லேருந்து 2,05,700 வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க. ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு 50,100லேருந்து 2,05,700 வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க. பர்சனல் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டருக்கு 36,400லேருந்து 1,34,200 வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க. கிளர்க் பணியிடத்திற்கு 20,600லேருந்து 75,900 வரையும் சம்பளமாக வந்து கொடுக்குறாங்க. தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அல்லது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து வேலைவாய்ப்பு பணியமர்த்தப்படுவாங்க அப்படின்னு வந்து அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்ப கட்டணம் என்னன்னு பார்த்தா, பிசி, எம்பிசி, பிசிஎம் போன்ற விண்ணப்பதாரர்களுக்கு மாண்புமிகு நீதிபதிகளுடைய தனிப்பட்ட உதவியாளர் பதவிக்கு 1,200 ரூபா வந்து செலுத்தினேன். அதே போல் பதிவாளர் ஜெனரலின் தனி செயலாளர் பதவிக்கு 1,200 ரூபா வந்து கட்டணம் செலுத்தினேன். தனிப்பட்ட உதவியாளர் பதிவாளர்களுக்கு 1,000 ரூபா வந்து கட்டணம் செலுத்தணும். தனிப்பட்ட எழுத்தர் வந்து துணை பதிவாளர்களுக்கு 800 ரூபா வந்து கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி விண்ணப்பதாரர்களுக்கு வந்து அனைத்து வேலைகளுக்கும் வந்து இலவசமாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே போல் மாற்றுத்திறனாளி, விதவைகளை வந்து இலவசமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா www.mhc.tn.government.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதற்கான கடைசி நாள் 6/5/2025. வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.